Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரோட ஃபேவரட்டான சமோசாஸ் அது கூட நம்ம இன்னைக்கு ஸ்வீட் சட்னி செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Subscribe பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். மிக்ஸிங் பவுல்ல 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தேவையான மசாலா அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுலில் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். அதை ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், ஒரு பச்சை மிளகாய் இந்த ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கங்க. எனக்கு பச்சை மிளகாயோட காரமே நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துல. இப்போது நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அதை நல்லா விரிச்சிக்கலாம். ஒர்க்கிங் சர்ஃபேஸில் இந்த மாதிரி கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இதில் வச்சு ஊறிக்கி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ அழகழகான ரவுண்ட் ஆகிடுச்சு. இதை பாதியாக கட் பண்ணி மீதி இருக்கிற மாவை எடுத்து அது இன்னொரு பேட்சாக தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். சமோசாவோட ஷீட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நம்ம செஞ்சு வச்ச மசாலா. இப்போ ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் எடுத்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி மடிச்சலாம் அமுத்தி விட்டுட்டு இன்னொரு சைட்லேருந்து எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு கோன் மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து கையில் வைக்கும்போது ஒரு சைடில் ஒரு லீஃப் இருக்கணும், இன்னொரு சைடில் நம்ம மடித்த பாகங்கள் இருக்கணும் இந்த மாதிரி. இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை உள்ளே வச்சுட்டு லைட்டாக அழுத்தி விட்டால் போதும், நல்லா சீல் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கூட மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணல, அப்படியே தான் அமுத்தி விட்டுருக்கேன். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாஸை ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணாமையே கொஞ்சம் கூட மசாலா வெளியில் வராமல் சமோசா சுட்டு எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு ஸ்வீட் சட்னி செஞ்சிடலாம். சாஸ்பேனில் 1 கப் தண்ணி, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, இந்த சைஸ் அளவுக்கு புளி, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை வடிச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி புளியை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எசன்ஸ்லாம் இறங்கும்போது புளியோட டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். இப்போ இதை மறுபடியும் சாஸ்பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை லைட்டாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன், அதை இந்த சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்தும் போது நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கலாம், அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும். சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ஸ்வீட் சட்னி ரெடி. இது சமோசா கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சமோசாஸும் ஸ்வீட் சட்னியும் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.